ராஜா, என்னப்பா முடிவு பண்ணிருக்க? அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாமா? ஒரு 2 நாள் போட்டு மாமா, கொஞ்சம் அந்த பிரச்சனை எல்லாம் ஆறட்டும். அவரும் கொஞ்சம் மனசு மாறுவார்ல. உடனே போய் நின்னோம்னா இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வரும். ஆமாங்க, தம்பி சொல்றதுதான் கரெக்ட். ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாப்போம். என் தம்பி, அவங்க அண்ணன் ஒத்துக்குவாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதா? தெரியல மாமா, ஆனா ஒத்துக்காம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டா, நீ என்னமோ அந்த பிள்ளைய அங்க வீட்டுல விட்டுட்டு வந்தது எனக்கு சரியா படல. கூட்டிட்டு வந்த அப்படியே கையோட ஒரு கோயில போய் ஒரு தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருந்தாவது நம்ம பத்திரமா நம்ம வீட்லயாவது வச்சுக்கலாம். இப்ப அங்க கொண்டு போய் வேற விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் அந்த ஆள் வீட்டுக்கு போனா வல்லு வல்லுன்னு கத்துவான். பாக்கியா, அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டுட்டு தானே இருக்கேன். பாக்கியா, அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல. இத்தனை நாளா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் பாக்கியா. என்ன பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? எவ்வளவு டார்ச்சர் பண்ணாரு அம்மாவை. அது இல்ல பாக்கியா, அந்த விஷயத்துல எல்லாம் அவர் கெட்டவர் தான். ஆனா இப்ப சொன்ன விஷயத்துல கொஞ்சம் நல்லவரா இருக்காரு. என்னன்னு? ஒரு பொண்ணை காதலிக்கிறோம்னா அந்த பொண்ணு வீட்டுல நம்ம காதலிக்கிறது பிடிக்கலன்னா உடனே தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். சும்மா அவங்கள்ட்ட எல்லாம் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது பாக்கியா. அதத்தான் அப்பா நம்மளுக்கும் சொல்றாரு. என்ன இது மட்டும் அப்பா காதுல விழுந்துச்சு? மவனே நீ செத்தடி. பாக்கியா, இதத்தானே ராஜா மாமா கிட்ட அப்பா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ராஜா மாமாக்கு சுத்தமா அறிவே இல்ல. ஏன அப்படி சொல்ற? பின்ன அழகா ஒரு பொண்ணை பார்த்தோமா, அந்த பொண்ணையே லவ் பண்ணோமா, அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கலையா, பிரச்சனையே இல்ல, ஜீப் எடுத்தோமா, அஜினருவில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படின்னு பாட்டை போட்டோமா, அந்த பொண்ணை தூக்கணுமா, தாலியை கட்டணுமா, வீட்டுல கொண்டு மறைச்சு வச்சமான்னு இருக்கணும். கில்லி கில்லி மாதிரி. அதை விட்டுட்டு இப்பதான் அவங்க அண்ணன் சொன்னாதான் தாலி கட்டுவேன், அவங்க ஆட்டுக்குட்டி சொன்னாதான் தாலி கட்டுவேன்னு உட்காந்துருக்காரு. இவருக்கெல்லாம் எதுக்கு லவ்? அப்ப நீ பெருசானதுக்கு அப்புறம் இப்படிதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு. செரில் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். பெருசானதுக்கு அப்புறம் என்ன, இப்பவே கூட்டிட்டு ஓடிட வேண்டியதான். ஏன் உனக்கு இந்த ஊர்ல வேற ஆளே கிடைக்கலையா? என் ஃப்ரெண்ட் செரில் தான் உனக்கு கிடைச்சாளா? ஏய், நீ யார பத்தி வேணாலும் சொல்லு, ஆனா நம்ம ஊர் பொண்ணுங்களை பத்தி மட்டும் கேட்காத. இப்படி சும்மா தான் திரும்பி பார்த்து சிரிச்சேன், அதுக்கே என்னமோ அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுற மாதிரி அப்படி ஒரு பார்வை. ஓடிட்டேனே. ஆனா செரில் அப்படி கிடையாது. நான் எப்ப செரில பார்த்தாலும் ஹாய் வேலு, ஹவ் ஆர் யூ அப்படி கேப்பா. பாக்க அப்படி பார்க்காத எனக்கு சிரிப்பு வருது. நல்ல பல்ல பல்ல காட்டு பாக்குறேன்டி. நீ எப்படி செரில கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். பாக்கியா, ஆனா நீ கொடுத்து வச்சவதான். நாத்தனார் கொடுமையில இருந்து தப்பிச்சிட்டல. உன் ஃப்ரெண்டே உனக்கு அண்ணியா வர போறா. மா இங்க பாருமா, அண்ணன் என்ன சொல்றான்? ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன நோய் நோய்னு ஒழுங்கா உட்கார்ந்து படிங்க, இல்லனா எந்திரச்சு ரூமுக்கு போய் உட்கார்ந்து படிங்க. மா அவன் என்ன சொன்னான்னு கேளுமா. என்னடி பிரச்சனை உனக்கு? மா அண்ணன் செரில்ட இங்கிலீஷ் டவுட் கேட்டேமா, அத தான் சொல்ல வரா. இவ ஒரு கிறுக்கி. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கப்பதான் ஏதாவது தொண வந்து பேசிட்டு இருப்பீங்க. முத 2 பேரும் எந்திரச்சு உள்ள போங்க. போ. எனக்கு என்ன, நாளைக்கு உன் பையன் எவளையாவது கூட்டிட்டு ஓடுவான்ல, அப்ப வந்து என்கிட்ட கேப்ப ஏன்டி முன்னாடியே சொல்லலன்னு. அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. என்னடி விளங்குற மாதிரி சொல்லு, ஏதோ முணுமுணுத்துட்டே போறேன். நைட்டு பீஸா சாப்பிடலாமா இல்ல பர்கர் சாப்பிடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டு இருக்கோம். கொழுப்பெடுத்தது எப்படி வாய் பேசிட்டு போதுன்னு பாரு. ராஜா, உனக்கு எப்ப அந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்கணும்னு தோணுதோ அப்ப எங்கள்கிட்ட வந்து சொல்லுப்பா. நாங்க எல்லாரும் உன் கூடவே வருவோம். சரிங்க மாமா, நான் சொல்றேன். சரி செம்பா, ராஜா கிட்ட இத பத்தி பேசலாம் இருந்தா வீட்டுக்கு வந்தேன். கடையில வேற ஆள் இல்ல, நான் கடைக்கு போறேன். சரிங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல, இல்ல சாப்பாடு கொடுத்து விட்டா? வீட்டுக்கு வந்துடுறேன் செம்பா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரி சரி வாங்க. ராஜா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. போதும் போதும் ஏக்கா, உன் புருஷன் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அப்படியே பல்ல காமிச்சிட்டு பாத்துட்டே இருக்கேன். சும்மா இருடா தம்பி, இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு போனது ஏன் புருஷன் தானான்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன்டா. கல்யாணம் ஆன 15 வருஷத்துல இந்த ஆள் இப்படி சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கே அதான்க்கா டவுட். உன் புருஷன் உண்மையாவே மாறிட்டாரா, இல்ல சோத்துக்கு வழி இல்லாதனால நம்மள எல்லாம் மறுபடியும் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சு இப்படி மாறின மாதிரி நடிச்சிட்டு இருக்காரானே எனக்கு புரியல. லே, ஏன்டா அப்படி சொல்ற? அவர் மூஞ்ச பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது? பின்ன அந்த காலத்து சிவாஜி கணேசன்ல இருந்து இந்த காலத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே உன் புருஷன் உடம்புக்குள்ளதான் இருக்காங்க. பா, என்ன நடிப்பு. பாப்பா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க? மருந்து கொடுத்தாச்சு, ஃபீவரும் சரியாக மாட்டேங்குது. உங்க அம்மாவும் வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? நான் ஊருக்கு வர கிளம்பணும். சை, எல்லாத்தையும் போட்டுட்டு அக்கடான எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. இதுவும் அழுதுகிட்டே கிடக்கு. என்னாலையும் ஊருக்கும் போக முடியல. என்ன பொழப்போ. பெத்தவங்க சரியில்லைன்னா இப்படிதான் இருக்கும். எதுக்குதான் இதுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை பெத்துக்குதுங்களோ? தனித்தனியாவே இருந்து தொலைய வேண்டியதானே. நம்ம உயிரை வந்து வாங்கிக்கிட்டு. கண்மணி, கார்த்திக், ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு? தெரியல, இதற்கு ஃபீவர்னு கேட்டதுல இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் வேகமா போங்க கார்த்திக். பயப்படாத கண்மணி, இதற்கு ஒன்னும் ஆகாது. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தை. பிறந்ததுல இருந்து பிரச்சனையை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஃபீவர்லாம் அவளுக்கு ஒரு மேட்டராவே இருக்காது. கார்த்திக், அவ குழந்தை, ஃபீவர் அடிக்குது, எனக்கு மாத்திரை கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கூட கேட்க தெரியாது. அவ்வளோ குட்டி குழந்தை, அவளை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களா எல்லாரும் சேர்ந்து?
நீ கேட்டது கரெக்டா தான் கண்மணி. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் ஏன்டா ஸ்டெஃபியை கல்யாணம் பண்ணேன், ஏன்டா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு இருக்கு. அப்படிதான் இப்ப இதழோட நிலைமை இருக்கு. 10 மாச குழந்தைக்கு ஃபீவர் அடிக்குது, அத கூட பாத்துக்க முடியாத அம்மாலாம் ஒரு அம்மாவா கார்த்திக்? இந்த உலகத்துல அவங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு கார்த்திக். என்ன பொறுத்த வரைக்கும் சாரி, உங்களோட எக்ஸ் வைஃப் எப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, பேச்சுக்கு கூட அவளை என்னோட எக்ஸ் வைஃப்னு சொல்லாத, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவ்வளவு உருகி உருகி லவ் பண்ண அவளை என் லவ்வராவோ இல்ல ஒய்ஃபாவே பார்க்கல, என் அம்மா அப்பாவா தான் அவளை நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில என்ன அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டா. அதே மாதிரி குழந்தையும் பண்றான். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சாரி கார்த்திக், உங்களோட சிச்சுவேஷன் புரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டேன். இதெல்லாம் நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் கண்மணி, இதெல்லாம் எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வரணும். என்னால இதுக்கு மேலலாம் முடியாது. நான் மறுபடியும் கோர்ட்ல கேஸ் போடலான்னு இருக்கேன். சூப்பர் கார்த்திக், அத முதல்ல செய்யுங்க. இதழ் குட்டி, இதழ் செல்லம், என்ன ஞாபகம் வச்சிருக்கா செல்ல குட்டி. செல்லக்குட்டி, உன்னோட இந்த சிரிப்பை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீயும் என்ன மிஸ் பண்ணியா இதழ்? கார்த்திக், இதழும் என்ன மிஸ் பண்ணிருக்கா கார்த்திக். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. கண்மணி, நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா? நீ கரெக்டா தூக்குனப்ப இதழோட உடம்பு நல்லா சூடா இருந்துச்சு. இப்ப எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு பாரு. ஃபீவர்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு கண்மணி. ஆமா கார்த்திக், நம்மள பார்த்தோன்னே இதழுக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு. உடம்பு நல்ல ஜில்லுன்னு இருக்குல்ல, நார்மலா இருக்கா பாருங்க. ஐயோ சார், நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. நான் வேற ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும்னு சொன்னேன்ல. கிளம்புறேன் சார், எனக்கு மணி ஆகுது. நீங்க போங்கம்மா. போயிட்டு எப்போ வருவீங்க? 4 நாள் ஆகும் சார், திங்கக்கிழமை தான் அடுத்து வருவேன். சரிம்மா, நீங்க போறதுக்கு முன்னாடி ஸ்டெஃபிக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி இதழ அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டேன், 4 நாள் அவங்க தான் பாத்துப்பாங்க, திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுங்க. சார், இதுக்கு எப்படி சார் ஸ்டெஃபிமா ஒத்துக்குவாங்க? ஏமா, குழந்தைக்கு ஃபீவர் அடிக்குது, அவங்க அம்மானு ஒருத்தி அங்க இருக்க, அவளும் வந்து பாத்துக்க மாட்டா, எங்கள்கிட்டயும் குழந்தைய விட மாட்டா, நீங்களும் ஊருக்கு போறீங்க. அப்புறம் நான் என் குழந்தைய நீங்க அனாதைய விட்டுட்டு போட்டா? சார் புரியுது, ஆனா ஸ்டெஃபிமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன். அவகிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. நீங்களே அவகிட்ட கால் பண்ணி சொல்லிடுங்க, நான் பாப்பாவை தூக்கிட்டு போறேன். பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் எனக்கு தனியா பேக் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். கண்மணி, நீ இதழ கூட்டிட்டு காருக்கு போமா. இதழ் குட்டி, இன்னும் 4 நாளைக்கு நீங்க ஏன் கூட தான் இருக்க போறீங்க. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். இதற்கு எப்போதுமே சிரிப்புதான். இதழ் பேரை சொன்னாலே சிரிச்சிருவாங்க. அம்மாடி, என்னக்கா? பாப்பாவை இவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. பாப்பாவும் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கு. சாரையும் ரொம்ப உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க தான் சார 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அக்கா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க என்னோட ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட போய் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ சார், நான் ஒன்னும் தப்பா கேட்கலீங்களே. இந்த காலத்துல எல்லாம் நடக்கிறது தானே. இல்ல, இந்த பொண்ணு வேற பாப்பா மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கு, அதான் அப்படி எதுவும் முடிவு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். குழந்தைன்னா எல்லாருக்கும் பிடிக்கதாக்கா செய்யும். குழந்தைய பாத்துக்கிறதுக்காகலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவங்களுக்குன்னு லைஃப் இருக்கு, அவங்களுக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக என்ன 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கஷ்டப்படணும்? இல்ல சார், ஸ்டெஃபிமாலாம் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி நீங்க எதுவும் முடிவு பண்ணிருக்கீங்களான்னு தான் சார் கேட்டேன். வேற ஒன்னும் நான் தப்பா கேட்கல. எல்லாத்தையும் தப்பா கேட்டுட்டு தப்பா எதுவும் நான் கேட்கலன்னு வேற சொல்லிக்கோங்க. அப்படி எதுவும் நாங்க முடிவு பண்ணிக்கல. முடிவு பண்ணா நானே உங்ககிட்ட வந்து பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். போங்க, போய் இதழோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வாங்க. சரி சார். கண்மணி, இதழ கூட்டிட்டு காருக்கு போமா. ரோஜா, ரோஜா, ரோஜா. என்னங்க? ரோஜா எங்க? அவ இப்பதான் வந்தா, குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. யாரு கூட வந்தா? செம்பாக்கா கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. யாரு அவளை அங்க இருந்து காப்பாத்துனது, யாரு கூட வந்தா, யாரு கூட்டிட்டு வந்து விட்டா, எல்லாமே எனக்கு தெரியும்டி. தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? ஏய், அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். யாரு கூட வந்தா அத மட்டும் சொல்லு. அதான் சொன்னேனே, செம்பாக்கா வந்து விட்டாங்கன்னு. அப்படி எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு எங்கள்கிட்ட பேசுறீங்க? அதான் வாசல்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்கல்ல, அதுல போய் பாருங்க. பாக்க தாண்டி போறேன், பாத்துட்டு தானே இருக்கு உங்க எல்லாருக்கும். யோ லூசாயா நீ ஏன் ஏதோ உன் தங்கச்சியை காப்பாத்த போறேன்னு கொண்டு போய் ஒளிய வச்ச? அவன் அழகா போய் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஓன்ட்டே வந்து விட்டுட்டான். இதுக்கு நீ பேசாம அமைதியா இருந்திருந்தாலே அவனும் அமைதியா இருந்திருப்பான். அவங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்ட. இப்ப பாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு பொண்ணு கேட்டு வந்து நிப்பாங்க பாரு. வரட்டும், அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் இருக்கு. இங்க பாருங்க, மனசாட்சியை தொட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க தங்கச்சியோட சந்தோஷம் முக்கியமா இல்ல உங்களோட கோபம் முக்கியமானு? அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவளோட பாதி பிரச்சனைக்கு நீங்களே காரணம் ஆயிட்டீங்க. டிஜிபியோட பையனை ரோஜாக்கு கல்யாணம் பண்றேன்னு உள்ள கொண்டு வந்தீங்க. அவன் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆயிட்டான். இதுக்கப்புறமாவது ரோஜாவை அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ விடுங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும் அந்த ராஜாவை பத்தி? அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? எனக்கு இப்பதான் அது தெரியும். அந்த டிஜிபி பையன் ஆதித்யாக்கும் இந்த ராஜாக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் போய் ரோஜாவை காப்பாத்திருக்காங்க.
அந்த ஆதித்யா அவ்வளவு கெட்டவன்னு தெரிஞ்சும் அவன் கூட போய் இவன் வந்து ரோஜாவை காப்பாத்தி இருக்கான்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தா ரோஜா தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. யோ லூசாயா நீ? உனக்குலாம் எப்படியா போலீஸ் வேலை கொடுத்தாங்க? வர கேஸ்ல இப்படிதான் சம்பந்தமே இல்லாம டீல் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் இங்க பாரு, இந்த ஏய் ஓய்னு கத்துற வேலையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோட நிறுத்திக்கோ. என்கிட்ட எல்லாம் உன் வேலையை காட்டாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. செம்பாக்கா ரோஜா வந்து விட்டுட்டு போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராங்களாமா. ரோஜாவோட வாழ்க்கை முக்கியம், ரோஜாவோட சந்தோஷம் முக்கியம்னா அந்த பையனை கூப்பிட்டு பேசி ராஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இல்ல உன் கோவம் தான் முக்கியம், உன் ஈகோ தான் முக்கியம் நீ நினைச்சீனா அந்த பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான் நீயே நினைச்சுக்கோ. என் தங்கச்சியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஆமா, இந்த ஆளுக்கு தான் 5-6 தெரியும். அண்ணங்காரனா தங்கச்சியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே வந்து அவளுக்கு அண்ணனா பிறந்திருக்கான். பயங்கரமா பசி கொள்ளுது மாமா, சாப்பிட போலாமா? போலாம்டா, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சதான் செஞ்சிருக்காங்க. அப்படியா? என்ன செஞ்சிருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு பிடிச்சதான் செஞ்சிருப்பாங்க. அது எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்றீங்க? நிலாக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்யணும்னு ஆர்டர் போட்டதே அவன் தானமா, அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? மா என்னத்த சொல்ற? ஆமாண்டி, நீ இந்த வீட்டுக்கு வந்து என்னத்த மந்திரம் போட்டியோ மாயம் போட்டியோ தெரியல. அவன் என்கிட்ட வந்து நிலாக்கு பிடிச்சது மட்டும் தான் நீங்க சமைக்கணும், நிலாக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீட்ல எல்லாரும் நடந்துக்கணும், நிலாக்கு பிடிக்காத எந்த விஷயமும் இந்த வீட்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். ஹாதி மாமா, உண்மையாவா? இல்லடாமா, நீ புதுசா வந்திருக்கல, உன்னை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நிலாக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும் தானே செய்ய சொன்னேன். அம்மா இதுக்கு எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு விடுறாங்க. பரவாயில்ல, இந்த பிட்டு கூட நல்லாதான் இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டா அதுக்கு மண்டை ஆட்டிட்டு ஆமா நான் தான் சொன்னேங்கிறான். ஏன் இல்ல நிலா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொன்னா என்னவா அவனுக்கு? ஆதித்யா மனசுக்குள்ள நிலா பூந்தாச்சு. இப்ப நிலா மனசுக்குள்ள ஆதித்யா இருக்கானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிட்டா போச்சு. நிலா வாமா, சாப்பிட வா. வரேன் தா. மாமா என்ன தூக்கிட்டு போ மாமா, பசிக்குது, சாப்பிட போலாம். ஆதி, அப்பா ஏதோ வீடியோ கால்ல உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கப்பா, நீ பேசிட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. ஆமா, அது ஆதி அத்தை, மாமாக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டுட்டு போய் மாமா கிட்ட பேசிக்கிட்டோம். ஏய் இல்லடி, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமாமா, உடனே பேசணும்னு சொன்னாரு, அப்புறம் ரொம்ப கோவப்படுவாரு. எதுக்கு? அவன் பேசிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டோம். அம்மா என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே. அத்தை, ஆதி, நிலவை கூட்டிட்டு கீழே வந்து விட்டுட்டு நீ அப்பா கிட்ட பேசுப்பா. சரிம்மா. வாண்டு, நீ சாப்பிட்டுட்டு நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல மாமா பரவாயில்ல, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சாப்பிடலாம். இல்லடாமா, அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆபீஷியலா நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசுவாரு, அதுக்கு தான் சொன்னேன். நீ போய் சாப்பிடு, நான் வரேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட சேர்ந்து தான் சாப்பிடுவேன். தோ கண்டுபிடிச்சாச்சுல, நிலா மனசுக்குள்ளேயும் ஆதித்யா தான் இருக்கான். ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல, அவ்வளவு அழகா இருக்குங்க. எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி சீக்கிரமா இதுங்க 2த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஏன் வாண்டு, என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டியா? அதுல மாமா, நான் சாப்பிடும்போது பேசிட்டே சாப்பிடுவேனா, தனியா சாப்பிட்டு போர் அடிக்கும். அதான் நீங்க இருந்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசிட்டே சாப்பிடலாமேன்னு உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னேன். ஓ, உனக்கு போர் அடிக்காம இருக்கதான் நான் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னியா? வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல மாமா, அத்தை கூட சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா அது அந்த காலத்துல நானும் உங்க அப்பாவும் அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப போர் அடிக்குது. ஆனா நீங்கன்னா நான் என்ன பேசினாலும் சொல்லி தலையாட்டிட்டே இருப்பீங்களா, அதான் ஜாலியா இருக்கும். இத கேட்காம எங்க அம்மா அரைங்குறையமா கேட்டுட்டு என்னென்னமோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிருப்பாங்களே. அட பசிக்குது, வா மாமா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீ உங்க அப்பா கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கோ, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கோ. தூக்கிக்கோ மாமா, போலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆதித்யா அண்ட் மில்லர் நிலாவோட ஸ்டோரியை செப்பரேட்டா வந்து நம்ம போடலாமா, செப்பரேட் சீரிஸா போடலாமான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான சஜஷன்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நிறைய பேர் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதில் 95% மக்கள் வந்து செப்பரேட் சீரிஸாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து அது என்கேலேயே பார்த்துட்டு எங்களை செப்பரேட்டாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து என்கேல ரொம்ப கனெக்டடான பேர்ஸ். ஸோ ராஜா ரோஜாவோட ரொம்ப கனெக்டடான பேருன்றதுனால அவங்க செப்பரேட் சீரீஸில் இருந்தாலுமே ராஜா ரோஜா அந்த என்கேல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த சீரீஸில் வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுவாங்க. ஏதாவது முக்கியமான அக்கேஷனுக்கு ஒரு 2 to 3 minutes அது மாதிரி வந்து ராஜா ரோஜா, கண்மணி, கார்த்திக் இவங்க எல்லாமே அந்த சீரீஸ்லயுமே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்க.
அண்ட் நான் ஷியோரா ஒரு விஷயம் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஆதித்யா அண்ட் நிலாவோட லவ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கணுன்ற ஐடியாவே இல்ல. ஆதித்யாவை வந்து ரொம்ப நெகட்டிவா கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ ஓகே, இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க நிலா கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களோட ஸ்டோரியை டிஃப்ரெண்டா ஸ்கிரிப்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு புது ஐடியாவா வந்து தோணுச்சு. அப்புறம் நேற்று தான் உங்ககிட்ட நான் சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னதுனால நான் ஆதித்யா அண்ட் நிலா ஸ்டோரியை செப்பரேட்டாகவே போடுறேன். இப்போ ரீஷெட்யூல் பண்ணியிருக்கிற டைம் டேபிள் படி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னா நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் டைட்டில் சூஸ் பண்ணல, அப்புறம் டைட்டில் சாங் சூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த கேரக்டரை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்கு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா. அதனால நான் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவசரமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நடுவில் என்கேல சின்ன சின்ன அதாவது 2 minutes 3 minutes அவங்க காமிக்காம இருக்கும் இல்லை. ஸோ 2 minutes 3 minutesக்கு மட்டும் நடுவில் வருவாங்க. அகேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் சைடாக தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, புதுசாக நிறைய பேர் இருந்தாங்க. புது பேர்லாம் வந்து பார்க்கும்போது அட பாவிங்களா இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நாளாக நம்ம சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்றது கூட எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் நேம்ஸ் புதுசாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னா கூட மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கிரியேட்டர்ஸ். ஸோ நீங்கள் மக்களோட சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ்னால மட்டுமே தான் நாங்கள் வந்துட்டு ஓகே நல்லா இருக்குப்பா நம்ம, ஏன்னா நாங்கள் எடுக்கிறது நல்லா இருக்குன்ற மாதிரி நாங்களே மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு இருப்போம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி மாற்றணும், எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் நான் சஜஷன் கேட்டோன்னே இவ்வளோ பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஓவர்வர்மிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு February 27 நம்ம ரசிதா டியரோட ஃப்ரெண்ட் சஹாரா அண்ட் சாதிக் பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக சஹாரா டியர் அண்ட் சாதிக் டியருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அண்ட் அனுஷா டியரோட ஃப்ரெண்ட் ஜென்சி டியருக்கு இன்னைக்கு பர்த்டே. அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக ஜென்சி டியருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.